தற்போது லெப்டினன்ட் ஜெனரல் கணேசன் அவர்கள் தற்போது நம்முடன் இணைப்பில் இணைகிறார். பகல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக 26 பேர் படுகொலை செய்யப்பட்ட சில மணி நேரத்திற்குள்ளாகவே இந்தியா தக்க பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறது. பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. பாகிஸ்தானும் வர்த்தகத்தை முழுவதுமாக நிறுத்தி இருக்கிறது. இது குறித்த உங்கள் பார்வை என்ன நடக்கும்? இன்னும் சில தினங்களில் இந்தியாவின் மேல் நடவடிக்கை என்னவாக இருக்கும் சார்? வணக்கம். ஃபர்ஸ்ட்லி நான் லெப்டினன்ட் ஜெனரல் இல்லை, நான் லெப்டினன்ட் கர்னல் கணேசன். இப்போ சப்ஜெக்ட்க்கு வரலாம். இப்போ பஹல்காம்ல நடந்த அந்த தீவிரவாத செயல் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை செயலையும் மாறுபட்டிருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதுல முதல்ல நடந்ததுல இன்டிஸ்கிரிமினேட் ஃபயரிங் சொல்லுவாங்க. அதாவது டார்கெட்ல யார் சாக போறான்னு தெரியாது, அவங்க ஃபயர் பண்ணுவாங்க, இல்ல பாம்பு வைப்பாங்க. பட் இந்த தடவை இந்த பஹல்காம்ல நடந்தது ஒன்லி ஹிந்துவான்னு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி மத சாயம் பூசி அது அந்த தீவிரவாத செயல், கொடூர செயல் நடந்திருக்கு. இது கொலை, புரூட்டல் மர்டர். இந்த நம்ம நாட்டையே இது ஒரு ஒழிக்க போட்ட ஒரு செயல். இது நம்மளுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லைன்றது காரணம் கிடையாது. ஏன்னா இது ஒரு அமைதியான ஒரு இடம். பஹல்காம் அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு டெப்த்ல உள்ள ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட். அங்க உள்ள லோக்கல் பாப்புலேஷனோட வாழ்வாதாரமே டூரிசம்ல இருந்து வர்ற வருமானம் தான். அதனால அங்க இதுக்கு முன்னாடி வரலாறுலயே இந்த மாதிரி ஒரு இது அந்த ஏரியால நடந்தது கிடையாது. இப்ப நடந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஏஜென்சி, அது நான் அண்டை எதிரி நாடானா பாகிஸ்தானா இருக்கலாம், இல்ல ஒரு தீவிரவாத பிரிவா இருக்கலாம். அவங்க தே வாண்ட் டு டெல் சம்திங். அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்களால இது 2019 புல்வாமா அட்டாக் அப்புறம் ஆர்டிகல் 370 அப்ரோகேஷனுக்கு அப்புறம் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் ஜம்மு காஷ்மீர்ல, மோஸ்ட்லி காஷ்மீர்ல, ஜம்முல இருந்து பிளைன் ரீஜன், காஷ்மீர்ல அவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. டூரிசம் அவ்வளவு பிக்கப் ஆயிருக்கு. ஆனா இந்த சூழல்ல இந்த மாதிரி ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு செயலை செஞ்சிருக்கிறது ரொம்ப 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 கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். இதை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவே முதல் தடவை அனைத்து ஜட்ஜு, வக்கீல் எல்லாரும் சேர்ந்து நேற்று இதை கண்டிச்சிருக்காங்க. அவங்களுடைய பிரஸ் ரிலீஸ் கொடுத்து எல்லாத்தையும் இதை கண்டிச்சிருக்காங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இந்தியன் கவர்மெண்ட் ஹெட்டட் பை அவர் பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் இந்த ஒரு செயலுக்கு முதல் ரெஸ்பான்ஸா டிப்ளமேட்டிக் இதை குறைச்சிருக்காங்க. அங்க உள்ள நம்ம பாகிஸ்தான்ல உள்ள நம்ம டிப்ளமேட்ஸை வர சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் அட்டாச்சி எல்லாரையும் வெளியில போக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் மெயினா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்னு ஒண்ணு இருக்குங்க. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டினா என்ன? இண்டஸ் ரிவர் அப்படிங்கிறது என்ன? திபெத்துல இருந்து இமயமலையில இருந்து உருவாகி வர்ற அந்த இண்டஸ் ரிவர்ங்கிறது ஒரு 6 நதி நேமுகளாக 6 நதியாக பிரிஞ்சு பாகிஸ்தான் வழியா போய் அரேபியன் சீல போய் கலக்கும். அந்த 6 நதி என்னன்னா, கிழக்குல இருக்கிற பியாஸ், ரவி, சத்லஜ். மேற்குல உள்ளது இண்டஸ், செனாப் அண்ட் ஜீலம். இந்த 6 நதியும் சேர்ந்துதான் இண்டஸ் ரிவர். இதுல கிழக்க உள்ள 3 நதியில வர்ற தண்ணி கிட்டத்தட்ட 30% ஆஃப் தண்ணி இந்தியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். 70% தண்ணி பாகிஸ்தானுக்கு போகணும் அப்படிங்கிறது தான். இது எப்ப இந்த ட்ரீட்டி ஆகுதுன்னா 1960ல. இந்த தண்ணிக்காகவே 1947-48 நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போரே வந்துச்சு. அதுக்கடுத்து 60ல தான் இந்த ட்ரீட்டி போட்டு இதை வேர்ல்டு பேங்க் மீடியேட் பண்ணி நெகோசியேட் பண்ணி இந்த ட்ரீட்டியை நம்ம 2 நாடுகளும் சைன் பண்ணோம். இந்த ரொம்ப முக்கியமான ட்ரீட்டி அப்படிங்கிறது என்னன்னா, இதை நம்பி கிட்டத்தட்ட 24 கோடி பாகிஸ்தானியர்கள் வாழ்வாதாரம் இருக்கு. அவங்களுடைய தண்ணி தேவை, குடிதண்ணீர், விவசாயம் மற்றும் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இந்த தண்ணியோட ஆதாரத்துல தான் இருக்கு. இது வரைக்கும் இத்தனை வார் நடக்கிற எப்பயுமே, ஈவன் 2016 உரி அட்டாக் நடக்கும் போது கூட நமது பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு, பிளட் அண்ட் வாட்டர் கேனாட் ஃப்ளோ டுகெதர். அதாவது தண்ணியும் ரத்தமும் ஒரே நேரம் நாங்க சிந்த முடியாது, கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இது பண்ணி இருந்தாலும் இந்த ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்ணல. இது அவ்வளவு முக்கியமான ட்ரீட்டி. இது எல்லாம் இன்டர்நேஷனல் வேர்ல்டுல உள்ள அனைத்து கண்ட்ரியும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த ட்ரீட்டில. ஸோ இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இதுல தலையிடலாம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம சஸ்பெண்ட் பண்றது. அதுக்கு அடுத்து
எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்த எல்லா விசாஸ் கேன்சல் பண்ணிட்டோம். நம்மளுடைய டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து கூடி இருக்கு. இப்போ வந்து நம்ம ஹோம் மினிஸ்டர் வந்து போய் நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பார்த்து ஒரு அப்ரைசல் கொடுத்துருக்காரு. அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது வந்து போக போக தெரியும். அதாவது நம்மளுடைய ப்ரிப்பேர்ட்னஸா இல்ல நம்ம எடுக்க போற அடுத்த நடவடிக்கைக்கான ஒரு இதா. ஏன்னா வந்து ஆஸ் எ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய கன்கரன்ஸ், அவங்களுடைய ஒப்புதல் தேவை, அதுக்காக போயிருக்காங்களா என்னங்கிறது வந்து தெரியாது. அட் த சேம் டைம் பாகிஸ்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு. அவங்களும் என்ன, அவங்க ரெசிப்ரோகேட் எல்லா இந்தியன்ஸ்க்கு கொடுத்த விசாஸ் கேன்சல் பண்றாங்க, ட்ரேட் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, அங்க டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் எல்லாம் இது பண்றோம் அப்படின்றாங்க. அப்படி வரும்போது அவங்க சொல்றது வந்து ஒண்ணுதான், நீங்க இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து யுனானிமஸ்லி தனியா நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது, அதை நாங்க ஒத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது போக ஒரு முக்கியமான ஹைலைட் அதுல என்ன வருது அப்படின்னா, எந்தாவது ஒரு முயற்சி இந்தியா இந்த தண்ணியை நிப்பாட்டுறதுக்கு எடுக்குமே ஆனால் அது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் வாராக தான் நாங்க எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா, இட் இஸ் அ டிக்ளேர்ட் வார் அப்படின்னு நாங்க எடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லி ஒரு பயமுறுத்துறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சார் ஸ்ரீராம் சார், கணேசன் சார், தட் இஸ் வாட் ஐ எம் ஆஸ்கிங் சார். இப்போ நீங்களும் லெப்டினன்ட் கர்னலா இருக்கீங்க, நேவியை சேர்ந்த ஒரு லெப்டினன்ட் கர்னல், அவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. திருமணமாகி சில நாட்கள்லேயே தன்னோட மனைவியோட சுற்றுலா செல்லும் போது பகல்காம்ல அவரோட பேரை கேட்டு யாருன்னு கேட்டு குறிவைத்து சுடப்படுறார், படுகொலை செய்யப்படுறார். உங்களோட டேர்ம்லேயே பிரதமர் நரேந்திர மோடி தனது வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை நிறுத்திவிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. குடியரசுத் தலைவர் அவர்களை வந்து மத்திய அமைச்சர்கள் அமித்ஷாவும் ஜெய்சங்கரும் நேரில் சென்று விளக்கம் அளித்திருக்காங்க. விசாக்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறது. பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்தியா எடுத்திருக்கிறது. இந்த படுகொலை குறித்தும் எந்த மாதிரியான தீவிரமான ஒரு நடவடிக்கைகள் பாகிஸ்தான் மேலே எடுக்கப்படும்? ஏன்னா 29ஆம் தேதி மருத்துவ விசாக்களுக்கு அனுமதி, அது டெட்லைனு கொடுத்துருக்காங்க. என்ன நடக்கும் சார் இன்னும் சில நாட்களில்? இந்தியாவோட மூவ் என்னவா இருக்கும்? எஸ், இது வந்து ஒரு வேலிடான ஒரு இதுங்க. இந்த தீவிரவாத செயல், அதாவது வன்மையாக கண்டிக்கக்கூடிய, உலகமே சேர்ந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய தீவிரவாத செயல்களுக்கு பொறுப்பானவர்கள் யார்? இப்போ வந்து இந்த லஷ்கர் ஏ தொய்பா அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அது இதுன்னு இவங்க சொல்றதை விட அவங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்கியவர்கள் யார் என்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அவங்க வந்து பை நவ் தே வுட் ஹவ் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணி இருந்திருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம அண்டை எதிரி நாடான பாகிஸ்தான் காரணம் என்றால், நம்மளது பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, இதற்கு காரணமானவர்கள், அதற்கு பின்னால் இருந்து இயக்கியவர்களை இந்த உலகத்தின் எந்த எண்டுக்கு போனாலும் நாங்க விட போறது இல்ல அப்படின்னு. அப்போ இந்த தீவிரவாதிகளை இயக்கியவர்கள் பாகிஸ்தான் ராணுவமாக இருந்தால் இது ஒரு டிக்ளேர்ட் வாராக மாறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. சார் கணேசன் சார், தீவிரவாத தாக்குதல்லாம் குறைந்திருந்த காஷ்மீரில், குறிப்பாக பகல்காமில் மீண்டும் இந்திய இராணுவ உடை அணிந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்த மாதிரி தாக்குதலை, படுகொலையை நிகழ்த்தி இருக்காங்க. இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றதா, என்ன மாதிரி இதை குறிப்பிடுறது சார்? இப்போ வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள்னு சொல்றது முதல்ல தப்பு. தீவிரவாதிகள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் இன்னும் வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ். அதுல லோக்கல் மிலிட்டன்ஸ் 2 பேர் இருந்ததாகவும் சொல்றாங்க. பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவி வந்த 3 பேரும் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஆனா அவங்க இந்த அதாவது ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் ஒண்ணு சொல்லுவாங்க. அவங்க எப்ப என்னைக்கு ஊடுருவி வந்தாங்க, இன்ஃபில்ட்ரேட் பண்ணாங்க, எத்தனை பேர் பாகிஸ்தான்ல இருந்து வந்தாங்க, அவங்க பாகிஸ்தானி தீவிரவாதியா ஆப்கானி தீவிரவாதியா, இது எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும். அதனால அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ராணுவ உடை அணிந்து வந்தது அப்படிங்கிற எல்லா தீவிரவாதியும் நம்ம நாட்டு ராணுவ உடை அணிஞ்சுட்டு தான் திருடுறான். அப்படிதான் வந்து எல்லா இடத்துலயும் அட்டாக் பண்றாங்க. இப்ப நீங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை இப்போ வந்து லேபிள் பண்றது தவறு. இதை வந்து கன்ஃபார்மா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் உங்க இது என்னது சார்? பயங்கரவாதத்தை பொறுத்த வரைக்கும் 0% தான் எங்களோட சகிப்பு தன்மை இருக்கும். தட் மீன்ஸ் அகைன்ஸ்ட் டெரரிஸ்ட் ஒன்லி 0% டாலரன்ஸ். இதுதான் எங்களோட கொள்கையாக இருக்குன்னு நான் நேற்றைய
சந்திப்பில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாரு, தீவிரவாதிகளை பொறுத்தவரை டாலரன்ஸே கிடையாது, சகிப்புத்தன்மையே கிடையாது. இதனோட அர்த்தம் என்ன? இத வந்து ரொம்ப கிளியரா 2016 அவர் உரி அட்டாக் அப்பையும் நம்ம பிரதம மந்திரி வந்து கிளியரா சொன்னாரு, தீவிரவாதம் எந்த ஒரு ரூபத்தில் எந்த சாயத்தில் வந்தாலும் அதை நாங்க சகிக்க மாட்டோம், அதை அழித்தே தீர்வோம்ன்றது வந்து நம்ம நாட்டின் நிலைப்பாடு. நம்ம நாட்டு நிலைப்பாடு மட்டும் கிடையாது. நீங்க இப்போ வந்து பாலஸ்தீனியன் வெர்சஸ் இஸ்ரேல் ஆர்மி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹமாஸ் என்கிற தீவிரவாத அமைப்பு இஸ்ரேல் மேல செய்யறதுக்கு வந்து நீங்க பாக்குறீங்க, இரு நாடுகளுக்கு உள்ளான ஒரு போர் நடந்துட்டு இருக்கு பல காலமாக. அதே மாதிரி இந்தியன் நிலைப்பாடும் அதுதான், தீவிரவாதம் எந்த விதத்தில் இருந்தாலும் அதை நாங்க சகித்துக் கொள்ள மாட்டோம், அதற்காக நாங்க எந்த எல்லைக்கும் போவோம் என்பது வந்து நம்ம நாட்டு நிலைப்பாடு. அதை வந்து கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. அது வந்து தவறான ஒரு இது. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியருங்கிறது என்ன? ஒரு வந்து இப்போ வந்து ஆக்சுவலா வந்து இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு ஏஜென்சியோட எப்படி அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய வேலை என்ன, அவங்க எப்படி அதை வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுப்பாங்க, நீங்க அந்த இடத்துல இருந்துட்டு அதை யோசிக்கணும். ஒரு ஹொஸ்டைல் ஜம்மு காஷ்மீருங்கிறது வந்து 3 ஒரு காம்போனன்ட் இருக்கு. ஹொஸ்டைல் டெரைன், ஹொஸ்டைல் கிளைமேட், ஹொஸ்டைல் பாப்புலேஷன். அங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு ஒரு சோர்ஸை பிளான் பண்ணி, பாகிஸ்தானுக்குள்ளேயும் ஒரு சோர்ஸை பிளான் பண்ணி, பாகிஸ்தான் ஆர்மி ரெகுலர் ஆர்மியிலையும் ஒரு நம்ம சோர்ஸ் பிளான் பண்ணி, அவங்க மூலமா வர்ற ஒரு இன்ஃபர்மேஷன், இது போக அதர் ஏஜென்சிஸ் லைக் ரெகுலர் ஆர்மி, போலீஸ் அண்ட் பாராமிலிட்டரி போர்ஸ், அவங்க வந்து அவங்களும் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி அவங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியில அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி கொலேட் பண்ணி ஃபைனலி ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸா கொண்டு வர்றதுக்கு பேர் தான் இன்டெலிஜென்ஸ். அப்படி வர்றது வந்து எதுக்கு வரும், எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, when an army installation or a vital target இந்தியால இருக்கிறத அவங்க வந்து பிளான் பண்ணி தகர்க்க ட்ரை பண்ணும்போது அந்த அறிகுறிகள் வந்து தெரிஞ்சு இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க. அது தெரிஞ்சு இந்த சோர்சஸ் மூலமா இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடக்க போகுது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து ஒரு இதா கொடுப்பாங்க. நமக்கு வந்து இந்த இடத்துலதான் நடக்கும் அப்படின்னு எப்பயுமே சொல்ல முடியாது. இப்ப மும்பை அட்டாக் எடுத்தீங்கன்னா அப்பயும் வந்து சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் வார்ன்ட் தட் there is going to be some attack. அதை வந்து எந்த அளவுக்கு அது ஆக்ஷனபிள் அப்படிங்கறது வந்து நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை பொறுத்து இருக்கு. அதே மாதிரி புல்வாமா நடக்கும் போதும் there was an information, there is something going on அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்கு. ஆனா இந்த இதுல ஏன் அப்படி இல்ல அப்படின்னா, இது வந்து ஒரு முக்கியமான டார்கெட்டை வந்து எய்ம் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு இது கிடையாது. இன்னசென்ட் மக்கள், டூரிஸ்ட் போன மக்களை பயமுறுத்துறதுக்காக ஒரு ஸ்ட்ரே இன்சிடென்ட், இத வந்து அந்த நேரத்துல அவங்க அந்த குரூப், அந்த டெரரிஸ்ட் குரூப் அவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணாங்களா, அவங்களுக்கு யாராவது வந்து பின்னாடி இருந்து அவங்கள இயக்கி அவங்க பண்ணாங்களா, இல்ல இவங்களே வந்து தன்னிச்சையா செயல்பட்டு இது பண்ணாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியாது. அப்படி தன்னிச்சையா செயல்பட்டு இருந்தா எந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சினாலும் சரி, இஸ்ரேலி அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியா இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்குன்னு ஒரு ஹேண்டிகேப் இருக்குங்க. அவங்களால மனிதன் தான், ஈவன் வந்து மெஷினா இருந்தாலும் யாராலையும் இதுதான் நடக்க போகுது இப்படிதான் நடக்க போகுதுங்கிறத வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லா பிளான்ஸும் அவங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த தீவிரவாதிகள். ஏன்னா அட்வான்டேஜ் அவங்க சைடு இருக்கு, எங்க அட்டாக் பண்ணணும், எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத அவன் டிசைட் பண்ணுவான், அதை மாத்துவான். ஆனா நம்ம டிஃபென்ஸ்ல இருக்க நமக்கு அது வந்து எதுவுமே தெரியாது. அவனுக்கு அட்வான்டேஜ் அதுல இருக்கு, அட்டாக் பண்றவன்ட்ட இருக்கு, நம்ம வந்து அதுல டார்கெட்ல இருக்கிறவங்க. அதனால நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா வெல் அண்ட் குட், தெரியலன்னா இட் இஸ் டூ பேட். ஆனா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிங்கிற அந்த இன்டெலிஜென்ஸோட வேலையே வந்து ஒரு நன்றி தேங்க்லெஸ் ஜாப்னு சொல்லுவாங்க. அந்த அவங்களுடைய எஃபெக்டிவ்னஸ் எப்படி தெரியும்? ஒண்ணுமே நடக்கலன்னா தெரியுமா? அவங்களால வந்து இப்போ ஒரு இது நடந்ததுமே நீங்க இவங்களால வந்து ஃபெயிலியர்னு சொல்றீங்க, ஆனா அவங்க எத்தனை இது வரைக்கும் தடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வெளியில வந்திருக்கா? அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, நடக்கலன்னா அது வந்து அந்த இதை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வந்து இட்ஸ் நாட் குட் டு பிளேம் an intelligence agency. There is collective failure, there is a failure, we have failed. ஆனா இந்த மாதிரி ஒரு அமைதி பூங்காவான பஹல்காம், அனந்தநாக் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த மாதிரி நடக்கும்னு யாராலையும் கெஸ் கூட பண்ணியிருக்க முடியாது. இது என்னுடைய பார்வை. ஓகே, யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு சென்சேஷனான, ஒரு சென்சிட்டிவான விஷயத்தில் ஒரு சென்சிபிளான
கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. அவங்க பிளான் பண்ணாங்க, எக்ஸிக்யூட் பண்ணாங்க, நம்ம வார்ன் பண்ணோம், பட் மிஸ் பண்ணிட்டோம். டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு இக்கட்டான தருணத்தில் நாம் அனைவரும் ஒன்றா இருந்து, இந்தியர்களாக இருந்து நிச்சயம் பதிலடி கொடுப்போம். நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.